இதற்கு காரணம் நம் வீட்டை சரியாக அமைத்து கொள்ளாத போது இல்லீகலான விஷயங்களும் அங்கே நடக்கிறது. தவறுதலான செயல்பாடுகளால் அந்த குடும்பம் தடுமாறுகிறது. சார், வாழ்க்கைனா கணவன் மனைவி குடும்பத்தோட மகிழ்ச்சியாக வாழணும், அதுதான் வாழ்க்கை. கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் வாழ்கிறது வாழ்க்கை இல்லை. நிறைய சம்பாதிக்கலாம், பொருளாதாரம் ஈட்டலாம், அது சிறப்பான வாழ்க்கையை தருகிறதா அப்படின்னா அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கு. நிறைய இடங்களில் நான் போய் பார்த்து ஒவ்வொரு வீட்லேயும் வாஸ்து குறைபாடுகளை இருந்து அதை நிவர்த்தி செய்த பிறகு அவருடைய வாழ்வாதாரம் சிறப்பாக இருப்பதற்கு காரணம் நாம் வசிக்கக்கூடிய இல்லங்கள் சரியில்லாத போது. நீங்கள் யாரோ ஒரு ஜோதிடர்கிட்ட போய் ஏதோ சிம்பிளாக பார்க்குறவங்ககிட்ட போய் வாஸ்து தெரியாதவங்ககிட்ட போய் வாஸ்தை பற்றி பார்த்து அவரும் ஏதோ ஒரு விஷயத்தை தெரியலேன்னு சொல்லாமல் நம்மகிட்ட கேட்டாங்களேன்னு சொல்லி எழுதி கொடுக்குறவங்களும் இருக்காங்க. இதன் பிறகு அந்த வீட்டில் போய் இருந்துட்டு ரொம்ப சிரமப்படக்கூடிய மக்களையும் நான் பார்க்குறேன். அவ்வளோ பெரிய நிலைக்கு தள்ளப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. எப்போதுமே முன்கூட்டியே உங்களுடைய வாஸ்தை நீங்கள் தெளிவுபடுத்திக்கோங்க. இதுதான் உங்கள் வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் சிறப்பாக இருக்கும். சரி, இப்போ ஒவ்வொரு விஷயத்தை பற்றி வாஸ்தை பற்றி நம்ம படிப்படியாக பார்க்குறோம். வாஸ்து, ஒரு வீட்டினுடைய வாஸ்து சதுரமாகவோ செவ்வகமாகவோ அந்த வீடு கட்டப்பட வேண்டும். பாக்ஸ் மாதிரி இருக்கணும். அந்த வீட்டில் வடகிழக்கு மூலை ஈசானியம் சொல்லுவோம், குருவுக்கு உரிய மூலையும் சொல்லுவோம், தெய்வத்துடைய பவர் கிடைக்கக்கூடிய இடம் சொல்லுவோம். அந்த ஈசானிய மூலை அங்கே கண்டிப்பாக ஈசானிய மூலையை ஒட்டி வாசல் இருக்கணும் அல்லது சன்னல் இருக்கணும். அங்கே இருக்கக்கூடிய காற்று உள்ளே வரணும். அந்த மூலை வெட்டுப்பட்டு இருக்கக்கூடாது. அந்த மூலையில் செப்டி டேங்க் வைக்கக்கூடாது. அந்த மூலையில் பாத்ரூம் இருக்கக்கூடாது. அந்த மூலை கனமான பாரமான கற்களை போட்டு குவிக்கக்கூடாது. அந்த வடகிழக்கு மூலையில் தேவையற்ற கழிவுப் பொருட்களை அங்கே குப்பை மாதிரி போடக்கூடாது. சுத்தமாக இருக்கணும். குருவுக்குரிய உடம் என்ன? கோவிலுக்கு சமமானது சொல்கிறார். அங்கே என்ன இருக்கலாம்? கீழே உள்ள நீர்நிலை தண்ணி தொட்டி இருக்கலாம், கிணறு இருக்கலாம், போர் இருக்கலாம். எங்கே? வடகிழக்கு மூலையில் நான் சொல்கிறேன். அந்த இடத்துல எப்போவுமே ஈரப்பசை இருந்துக்கிட்டே இருந்தால் வீட்டில் பணப்பசை இருக்கும். குபேர மூலை வேறு, குபேர திசை வேறு. அந்த வடகிழக்கு மூலையை தான் குபேர திசைம்போம். அதுக்கு நேர ஆப்போசிட் மூலை என்னது? தென்மேற்கு மூலை, அதை புலி மூலையும்போம், குபேர மூலையும்போம். வடகிழக்கு மூலை திறப்பாக இருக்கணும், திறக்கப்பட்டிருக்கணும். தென்மேற்கு மூலை திறப்பு இருக்கக்கூடாது, அது ராகுக்குரிய மூலை. அந்த மூலையில் சன்னல் காத்தோ கதவோ வைக்கக்கூடாது. இப்போ இந்த வடகிழக்கு மூலையில் காற்றோட்டமாக இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடுகளை நீக்கும். வடகிழக்கு மூலையில் கண்டிப்பாக உள்பக்கத்துலையும் படிக்கட்டில் இருக்கக்கூடாது. அதே உள்பகுதியில் சமையல் கட்டு இருக்கக்கூடாது. அது ரொம்ப கவனம். இந்த விஷயங்கள் இங்கே சரியாக இருந்தால், நான் சொன்ன மாதிரி வெட்டு இருக்கக்கூடாது, அந்த மூளை அசுத்தமாக இருக்கக்கூடாது, அந்த மூலையில் பாத்ரூமோ செப்டிடேங்கோ இருக்கக்கூடாது, அசுத்தம் பண்ணக்கூடாது. அதை அப்படி பலமாக இருந்தால் அந்த இடம் வளர்ச்சி பெறும். கிணறு இருக்கலாம், தண்ணி தொட்டி இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற போது அது மிகப்பெரிய பரிபூர்ணமான வளர்ச்சியை நோக்கி எட்டக்கூடிய அமைப்பை வடகிழக்கு மூலை பெறும். அப்படியே